சீர்சம் பார்த்துட்ருக்கோம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 20 நாட்களில் முடிப்பாங்களாம். அப்புறம் அவங்க தொடங்கிய சில நாட்களை வந்து வேலை பி செஞ்ச பிறகு பி சென்று விடுகிறார். ஏ ஆனவர் மீதமுள்ள வேலையை 4 நாட்களில் முடிக்கிறாருன்னா அவங்க 2 பேர் எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்று விடுகிறான்னு கேட்குறாங்க. ஓகேவா, கிவன் டேட்டா அப்படியே எழுதிட்டு வருவோம். நம்ம எப்பயுமே நாட்களில் கொடுத்துருந்தா ஒர்க்கை எவ்வளோன்னு தான் எழுதுவோங்க. ஏன்னா ஒர்க்கை தான் பிரிக்க முடியும். ஏன்னா மொத்த ஒர்க்கு சேர்த்தா 1, அப்போ ஒர்க்கை தான் நம்மளால் பிரிக்க முடியும். ஏவோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள், அவர் 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா அவரோட 1 டே ஒர்க்கு 1/12. ஓகேவா, அதே மாதிரி பியோட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/20. ஏன்னா 20 நாட்கள் அவர் முடிக்கிறாரு, அப்போ 1/20. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ஓட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/12 ப்ளஸ் 1/20. இதை எல்சியம் எடுத்திங்கன்னா 20 + 12 / 20 × 12ன்னு வரும். அப்போ 32 / 20 × 12. அப்போ இதை பார்த்தீங்கன்னா 16, இது 10, இது 8, இது 5ன்னு வரும். 4 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 2, இது 3. அப்போ பார்த்தீங்கன்னா 2/15 வருது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்கன்னா 2/15. ஓகே, இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி சென்றுறாரு, மீதமுள்ள வேலையை ஏ பார்க்குறாரு. ஏவோட 1 டே ஒர்க்கு தெரியும்னா அவர் 4 டேஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார். ஏவோட 4 டேஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது 1 டே ஒர்க்கு, அவர் 4 டே பார்த்துருக்காரு. அப்போ 4/12, அப்போ 1/3. ஓகேவா, இப்போ வந்து 1/3 ஒர்க்கு இவரே முடிச்சிட்டார். அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா 2/3. கரெக்டாக? இப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு தானே போயிருக்காங்க. அப்போ அது எத்தனை நாள்னு கண்டுபிடிச்சா அவர் அந்த நாட்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இருக்கிற மொத்த வேலை இது. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் இவ்வளோ பண்ணுவாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண நாள் கிடச்சிரும். கரெக்டாக, மொத்த வேலை இருக்கிறதே இவ்வளோ தான். அது ஒரு நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம டிவைட் பண்ணால் எத்தனை நாளுன்னு தெரிஞ்சிடும். அப்போ 2/3 × 15/2. 2 கேன்சல் ஆயிரும். 3 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 5 டைம்ஸ். அப்போது 5 டேஸ் தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பி போய்ட்டார். அப்போ அதோட சம்மோட ஆன்சர் வந்து 5. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் 6 men or 8 women can finish a work in 12 days, in how many days 9 men and 12 women will finish the work? 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 9 ஆண்கள் 12 பெண்கள் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 ஆண்கள் அப்படி இல்லைன்னா 8 பெண்கள் தான் 12 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 ஆண்கள் 12 பெண்கள் அதாவது ரெண்டையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்தாவே என்ன சொல்லியிருக்கேன், டேஸில் வந்து நம்ம ஒர்க்கை தான் வந்து டேஸில் கொடுத்தாலும் நம்ம ஒர்க்கில் தான் எழுதணும். ஓகேவா, அதாவது இப்போ என்னென்னா 6 men வந்து ஒரு ஒர்க்கை வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலையை தான் நம்ம எப்போயுமே கண்டுபிடிக்கணும். 1 days ஒர்க் 6 menோட 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன வரும் 1/12. கரெக்டாக, ஏன்னா வேலை தான் மொத்தம் 1, அதை தான் பிரிக்க முடியும். அப்போது ஒரு மென்னு வந்துட்டு ஒரு மென்னோட ஒரு நாள் வேலை பார்த்திங்கன்னா இந்த 6ம் கீழே வந்துடும். அப்போ 1/6 × 12. ஓகேவா, அதே மாதிரி 8 womenனும் வந்து பார்த்திங்கன்னா 8 womenோட 1 days ஒர்க் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1/12. இது எனக்கு ஒரு உமனுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 8 கீழே வந்துடும். ஓகேவா, அப்போது 1/8/12ன்னு வந்துடும். இப்போ நான் எல்லாத்துக்கும் 1 மென்னுக்கு கண்டுபிடிச்சிட்டேன், 1 உமனுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க எவ்வளோக்கு கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா 9 மென்னுக்கு கேட்குறாங்க ப்ளஸ் 12 உமனுக்கு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? நம்மளுக்கு ஒரு மென்னுக்கு தெரியும் என்னது 1/6 × 12 ப்ளஸ்ஸு ஒரு உமனுக்கு தெரியும். அப்போ 12 உமனுக்கு வேணும்னா அதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, 1/8/12. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12 12 கேன்சல் ஆயிரும். இதை வந்து 3 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 3, இது 4, திரும்ப பண்ணிங்கன்னா இது 1, இது 2ன்னு வந்துடும். அப்போ 1/8 + 1/8ன்னு வரும். அப்போ இது பார்த்திங்கன்னா 2/8. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1/4ன்னு கிடைக்கிது. ஸோ இவங்களோட ஒரு நாளை வந்து அவங்க 1/4 ஒர்க் பண்ணுறாங்கன்னா கீழே இருக்கிறதா நாட்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள் 12 நாளில் ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு நாள் வேலையில் இந்த கீழே இருக்கிறதா நாட்கள். இப்போ 12 days தானே நாட்கள். இப்போ ஆன்சர்லேயும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்கணும். கீழே இருக்கிறதா நாட்கள். இப்போ 1/4ன்னு வருதுன்னா அதுதான் நம்மளோட நாட்கள். அப்போ 4 days தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் ஒரு 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். அவ்வேலையை ஏ மட்டும் தனியாக 8 நாட்களிலும் பி மட்டும் தனியாக 6 நாட்களிலும் செய்து முடிப்பர். தற்போது அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்கன்னா சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா அமௌண்ட்டை வந்து நம்ம எப்போயுமே ஷேர் பண்ணணும்னா அந்த ரேஷியோவில் இருந்து தான் போக முடியும். ஸோ முதல்ல ஏபிசி தனியாக அவங்க எத்தனை நாளில் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் இது போட முடியும். முதல்ல ரேஷியோ கண்டுபிடிப்போம். ஏவோட 1 days ஒர்க்கு நம்ம இந்த சம் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் 1 டேக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா. ஏவோட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 1/8. ஓகேவா. பியோட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/6. ஓகே. இப்போ 3 பேரும் எக்ஸ்ட்ரா ஒரு சி வந்திருக்காரு. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா 1/3. ஓகேவா. இப்போ ஏ ப்ளஸ் பி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ சி மட்டும் வேணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், 1/3னா இந்த ஏ ப்ளஸ் பியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போது இங்கே 1 - 6 + 1 - 8 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 1/3 இது 8 + 6 / 48ன்னு வருமா. அப்போது 1/3 இது எவ்வளோ வரும், 14 - 48. அப்போ இது 7, இது 24ன்னு வரும். அப்போ எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 8 - 3 8s 24. அப்போ 8 - 7 1/24. அப்போது சி 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். சியோட 1 டே ஒர்க் எவ்வளோ, 1/24. ஓகேவா. ஓகே. இப்போது இதுக்கெலாம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/8 = 1/6 = 1/24. இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 24 எல்சியம் எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு வந்து என்ன வரும், 3 இதுக்கு என்ன வரும், 6 4s are 4s, இது 1ன்னு வரும். 3:4:1 இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதில் சியோட ஷேர் தான் கேட்குறாங்க. சியோட ஷேர் எப்படி போடலாம், சியோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஷேரில் சி எவ்வளோன்னு பார்க்கணும். மொத்த ஷேர் எவ்வளோ, 3 + 4 வந்து 7, 7 1 8. மொத்த ஷேர் 8, அதில் 3யோடது 1 தான். ஓகேவா. மொத்த அமௌண்ட் அப்புறம் எவ்வளோ, 1200. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 4 டைம்ஸு, இதை பண்ணிங்கன்னா 600. திரும்ப இது பண்ணிங்கன்னா 4 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு, 20ல் 5 டைமு 115 வருது. அப்போது ஷியோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 150. ஓகேவா. சம் பார்த்துட்ருக்கோம். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days, பட் ஏ அலோன் கேன் டூ இட் 12 days. ஹவு மெனி டேஸ் பி அலோன் டேக் இட் டு த சேம் ஒர்க். ஒரு வேலையை வந்து ஏவும் பியும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பாங்களாம். ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்கள் முடிப்பாங்கன்னா பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் கேட்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சம் நான் திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நாட்களில் இருந்தால் அதை வந்து ஒர்க்கில் தான் எழுதணும். ஓகேவா. ஏன்னா ஒர்க்கை தான் நம்மளால் பிரிக்க முடியும். அந்த ஒர்க்கெல்லாம் சேர்த்தா தான் நம்மளுக்கு 1ன்னு வரும். அதனால் இந்த மாதிரி கொடுத்தாவே என்ன பண்ணணும்னா நம்ம ஒர்க்கை முதல்ல 1 டேக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டேயில் அவர் எவ்வளோ ஒர்க் முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1/8. ஓகேவா. ஏ மட்டும் தனியாக அவரோட 1 டே ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/12. ஓகேவா. 12 நாட்களில் முடிப்பாருன்னா அப்போ 1/12ன்னு வரும். ஓகேவா. இப்போ பியோட தான் கேட்குறாங்க. பியோட 1 டே ஒர்க்கு தான் கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட்டு டேட்டாலேருந்து செகண்ட் டேட்டா மைனஸ் பண்ணால் கிடச்சிருமா. ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. அதில் நான் ஏ மட்டும் மைனஸ் பண்ணுறேன், எனக்கு பி கிடச்சிருமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது பாருங்கள், இதை 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் 1 - 2 பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்துருக்கு. அதில் எனக்கு ஏ போச்சுன்னா பி கிடச்சிரும். அப்போ எனக்கு பியோட 1 டே ஒர்க் வேணும்னா 1 - 2 பண்ணுறேன். அப்போ 1/8 - 1/12. ஓகேவா. இப்போ இதுக்கு எல்சியம் எடுக்கலாமா. அப்போ என்ன பண்ணலாம், 12 - 8 / 12 × 8. ஓகேவா. 12 8 போச்சுன்னா 4, 12 × 8 இதை பண்ணிங்கன்னா 1 டைமு, இது பண்ணிங்கன்னா 2 டைமு. அப்போ 12 × 2 24. ஓகேவா. நான் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் எப்பயுமே உங்களுக்கு டேஸ். அவங்க எத்தனை நாட்கள்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், 8 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா நம்மளுக்கு டேஸ் தான் கீழே இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ பியோட ஒரு நாள் வேலையை வந்து ஒரு நாள் வேலை வந்து 1/24, அந்த கீழே 24 தான் நாட்கள். ஓகேவா. அப்போ 24 நாட்களில் முடிப்பார். ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். 6 women or 8 men can construct a room in 86 days. Then the time taken for 7 women and 5 men to do the same type of room is. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை வந்து 84 ஆட்கள் முடிப்பாங்களாம். அதே போன்ற அறையை வந்து 7 ஆண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க, 6ன்னு கொடுத்துருப்பாங்க. 6 உமனு இல்லைனா 8 மென்னு தனியாக வந்து 86 டேஸில் முடிச்சிருவாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 2 பேர், அதாவது 7 உமனும் கூட ஒரு 5 மென்னும் சேர்ந்தா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கேட்டாவே நம்ம 1 டே ஒர்க்கு கண்டுபிடிச்சா தான் போட முடியும். 6 உமனோட 1 டேஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா 1 டே ஒர்க் எவ்வளோ, 6 உமனோட 1 டே ஒர்க் பார்த்திங்கன்னா 1/86. ஓகேவா. டேஸில் இருந்தால் நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஏன்னா 86 டேஸில் 1 ஒர்க்கு. அப்போ இந்த 86 கீழே வந்துருச்சுன்னா 1/86ன்னு வரும். இப்போ எனக்கு ஒரு உமனுக்கு கண்டுபிடிங்க. ஒரு உமனோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/6 × 86. ஓகேவா. நெக்ஸ்ட்டு
8 மென் கொடுத்துருக்காங்க. 8 மென்னோட 1 டே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1/86. எனக்கு ஒரு மென்னுக்கு தான் வேணும். அப்போ ஒரு மென்னோடனா இந்த 8 கீழே வந்துடும். 1/8 × 86ன்னு வந்துடும். ஸோ எனக்கு 2 டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ இது ஒரு உமனோட 1 டே ஒர்க்கும் தெரியும், ஒரு மென்னோட 1 டே ஒர்க்கும் தெரியும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 7 உமனோடது ப்ளஸ் 5 மென்னோடது இப்போ கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு உமன் வந்து இவ்வளோ பண்ணுறாங்கன்னா 7 உமன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ப்ளஸ் ஒரு மென்னு வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 5 மென்னு 5 இன்ட்டுன்னு வரும். கரெக்டாக? இவங்களோட இதுதான் உங்களோட 1 டே ஒர்க்கு. ஓகேவா? இதில் 1/86 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7/6 ப்ளஸ் 5/8ன்னு வரும். அப்போ 1/86 இன்ட்டு இது எல்சியம் எடுத்திங்கன்னா 56, இது பார்த்தீங்கன்னா 19 வருமா? அப்போது 90 ப்ளஸ் ஒரு 56ன்னு போட்டிங்கன்னா கீழே வந்து 6 × 8 48, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 56 ப்ளஸ் ஒரு 90, அப்போ எவ்வளோ வரும்? 146ன்னு வரும். கரெக்ட்? 5 6 ஆர் 30, அப்போது 86ன்னு வரும். அந்த 86ம் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி 1/48 தான் இருக்கும். ஸோ 1/48னா இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நாள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா கீழே இருக்கிறது தான் நாட்கள். அப்படி தானே? இது பார்த்தோம் இல்லையா? அவங்க வந்து 86 நாளில் இவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னா கீழே இருக்கிறது தான் நாட்கள். அப்போது இங்கேயும் 48 தான் நாட்கள். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு ஒரு வேலையை வேகமாக செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஒர்க்ஸ் 3 times as fast as B, able to complete a task in 24 days. is less than the days taken by B. Find the time in which they can complete together. இந்த சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், யார் திறமையானவர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ ஆனவர் வந்து பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாராம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிஏ காட்டிலும் ஏவை தான் திறமையானவர். இப்போ பி வந்து 3 நாளில் ஒரு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து அதை ஒரே நாளில் செஞ்சிருவார். ஏன்னா திறமையானவர். அவர் 3 நாள் எடுத்துகிட்டு ஒரு நாள் தான் எடுத்துப்பார். இதுதான் கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக. பி தானே இப்போ அதிகமாக எடுத்துக்குவாங்க. அவங்க தான் அதிகமான நாட்கள் எடுத்துக்குவாங்க. அதோட 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பியிலேருந்து ஏ பண்ணிங்கன்னா 24 நாட்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த கிவன்லேருந்து டேட்டாவில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பி வந்து 3ஏன்னு தெரியுது. கரெக்டாக? இப்போ இவர் ஒரு வேலை ஒரு நாள் போட்டிங்கன்னா இது 3 நாள் கிடைக்குதா ஏக்கு? அப்போ பி வந்து 3ஏன்னு கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், 3A மைனஸ் ஏ வந்து பி இருக்கிற இடத்துல 3A போட்டுக்கிறேன். 24 days. அப்போ 2A வந்து பார்த்திங்கன்னா 24. அப்போ ஏ வேணால் 24/12, 24/2, அப்போ 12ன்னு கிடைக்கும். அப்போ வந்து ஏ வந்து 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா பி வந்து 36 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். அப்போ பி வந்து 36 நாளில் முடிப்பார் ஒரு வேலையை. ஓகேவா? அப்போ ஒர்க்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 days ஒர்க்கு தான் கண்டுபிடிக்கணும். ஏவோட ஒரு நாள் வேலை அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 day ஒர்க்கு 1/12ன்னு கிடைக்கும். பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பியோட ஒரு நாள் வேலை 1/36ன்னு கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 2 பேர் சேர்ந்து முடிக்க ஆகும் டைம். அப்போது ஏ ப்ளஸ் பியோட 1 day ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? இது 2 ஆட் பண்ணலாம். 1/12 + 1/36. கரெக்டாக? அப்போ எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா இது 3 times, அப்போ 3 + 1 4/36ன்னு வரும். அப்போது இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 1/9ன்னு வரும். அப்போது கீழே இருக்கிறதா நாட்கள்லாம் எடுத்துக்கணும். அப்போது 9 daysல அவங்க முடிப்பாங்க. ஓகேவா? ஏன் புரியுதா? நம்ம 12 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்கன்னா அந்த 12 கீழே கொண்டு வந்துடுறோமா? அப்போ கீழே இருக்கிறதா எப்போயுமே நாட்களாக வரும். ஓகேவா? அப்போ கீழே இருக்கிறதா நாட்கள். சம் பார்த்துட்ருக்கோம். 2 taps can fill a tank in 30 minutes and 40 minutes. Another tap can empty it in 24 minutes. If the tank is empty and all the 3 taps are kept open, in how much time the time will be filled? ஒரு தொட்டியை வந்து 2 குழாய்கள் தனித்தனியாக முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டி 24 நிமிடங்களை காலி செய்துனா, தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் வந்தாலே என்ன பண்ணுறோம், 1 minute கவுண்ட் பண்ணணும். ஒரு இப்போ இது ஏபிசின்னே வச்சுக்கோங்க. ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து 1 minute ஏன்ற பைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 minute அதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/30. கரெக்டாக? 1 minute அதோட ஒர்க்கு தண்ணி எவ்வளோ பண்ணுது? 1/30. பி பார்த்திங்கன்னா 1 minute 1/40.
ஓகேவா. சி வந்து பார்த்திங்கன்னா சியோடது பார்த்திங்கன்னா 1/24ன்னு வரும். பட் இது ரெண்டும் ஃபில் பண்ணுது, ஒன்று காலி செய்யுது. அப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டும் ப்ளஸ் இது மைனஸ். அப்போது 1 + 30 + 1 + 40 - 1/24. ஓகேவா. இதில் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 40 + 30 / 30 × 14 வருமா, பை 1/24. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 70. இது வந்து பார்த்திங்கன்னா 3 4s are 12, ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இது 1/24. இப்போ இதுக்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 2/120ன்னு வரும். ஏன்னா 24 × 5 120, 7ல் 5 போச்சுன்னா 2, அப்போது 1/16 வருது. ஸோ நம்ம 30 நிமிஷத்தில் அது வந்து நிரப்புதுன்னா அப்போ வந்து கீழே இருக்கிறது தான் நம்மளுக்கு டைமு கரெக்டாக. அப்போ இங்கே இருக்கிறது தான் கீழே வரதான் நம்மளுக்கு டைமு. அப்போ 16ன்றதை இந்த சம்மோட ஆன்சர். கீழே வரதை நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். P alone can do a piece of work in 6 days and Q alone in 8 days. P and Q are undertook the work for 4,800. With the help of R, they complete the work in 3 days. How much hours sirன்னு கேட்குறாங்க. P என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையை வந்து பார்த்திங்கன்னா 8 நாட்கள்னு முடிப்பார் அப்படின்னா, P மற்றும் QR ஆகியோர் இந்த வேலையை 4800க்கு ஒப்புக்கொண்டனர். பின் R என்பவரின் உதவியுடன் வேலையை 3 நாட்களில் முடித்தால் ஆரோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இது பாருங்கள், இந்த சம் எப்படி போகலான்ட்டு. பியோட 1 day ஒர்க், எப்போயுமே 1 day ஒர்க் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/6. ஓகேவா. கியூவோட 1 day ஒர்க் பார்த்திங்கன்னா 1/8. ஓகேவா. இப்போ 3 பேரும் எக்ஸ்ட்ரா ஒரு 6ன்னு ஒருத்தர் வராரு. அப்போ 3 பேரோட சேர்ந்து 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3. அப்போ 1/3ன்னு வந்துடும். இப்போ ஆரோட 1 day ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு ஆரோட 1 day ஒர்க் வேணும்னா பிக்யூவை இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ண கிடச்சிருமா. அப்போ 1/3லேருந்து பியோடது எவ்வளோ 1/6, கியூவோடது எவ்வளோ 1/8. இது சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடச்சிரும். அப்போ இது 1/3 × இது பண்ணிங்கன்னா 8, இது 6, அப்போது 48ன்னு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/3 × இது எவ்வளோ 14/28. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7, இது 24. அப்போது 8 3 இங்கே எல்சியம் எடுத்திங்கன்னா 8ன்னு வருமா. 8ல் 7 போச்சுன்னா 1/24. இப்போது ஏபிசி 3 பேருதுமே தெரிஞ்சிருச்சு. சாரி, பிக்யூஆர் நீங்கள் கொடுத்துருக்காங்க. பிக்யூஆர் 3 பேரோட 1 day ஒர்க்கு தெரிஞ்சிருச்சு. 1/6, 1/8, 1/24. ஓகேவா. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. 24 தான் எல்சியம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 × இங்கே 3ன்னு வரும், இங்கே 1ன்னு வரும். ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஆரோட ஷேர் மட்டும் தான் கேட்குறாங்க. நம்ம அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆரோட ஷேர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மொத்த ஷேரோட வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 + 3 7, 7 + 1 8. 8ல் ஆரோட ஷேர் ஒரு பங்கு தான். மொத்த அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க 4800. ஓகேவா. ஸோ இது 8 டேபிளில் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ், அப்போ 600ன்னு வரும். ஆரோட ஷேர் பார்த்தீங்கன்னா 600. ஓகேவா. ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். 10 men can complete a piece of work in 15 days and 15 women can complete the same work in 12 days. If all the 10 men and 15 women work together, in how many days the work get completed? ஓகேவா. 10 ஆண்கள் வந்து ஒரு வேலையை 15 நாட்களாக, 15 பெண்கள் வந்து 12 நாட்களில் முடிப்பாங்கன்னா 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 1 டேக்கு கண்டுபிடிச்சிட்டா தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மென்னோட 1 day ஒர்க் எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிங்க. 1 day ஒர்க் 10 மென்னோட 1 day ஒர்க் பார்த்திங்கன்னா அவர் 15 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா 1/15ன்னு வரும். கரெக்டாக. இதுதான் அவரோட 1 day ஒர்க்கு. எனக்கு ஒரு மென்னுக்கு வேணும். அப்போ ஒரு மென்னுக்குனா இந்த 10ம் கீழே வந்துடும். 1/10 × 15. ஓகேவா. அதே மாதிரி இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, 15 உமன் வந்து 1 day ஒர்க் பார்த்திங்கன்னா 1/12. ஓகேவா. 12 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு உமனுக்கு வேணும்னா அப்போ என்ன வரும் 12 × இந்த 15 கீழே வந்துடும். 12 × 15 ஆயிரும். ஓகேவா. இது ஒரு மென்னுக்கு ஒரு உமனுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ 10 மென்னு ப்ளஸ் 15 உமன் சொல்லிட்டாங்க. ஓகேவா. 10 மென்னு ப்ளஸ் 15 உமன். 10 மென்னுக்கு இங்கே பாருங்கள், ஒரு மென்னு வந்து இவ்வளோனா 10 மென்னா என்ன 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10/10 × 15 ப்ளஸ்ஸு ஒரு உமன் வந்து இவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னா 15 உமன்னா 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக. இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆயிரும், இந்த 15 கேன்சல் ஆயிரும். அப்போது உங்களுக்கு என்ன வரும்னா 1/15 + 1/12ன்னு வரும்.
எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 + 15 / 12 × 15 ஓகேவா. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 27 / 12 × 15 3 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 9 இது 5 திரும்ப 3 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 3 இது 4 அப்போ என்ன வருதுன்னா 3/20 வருது. இதை நான் 1/20/3 எழுதலாமா. இப்படி எழுதினாலும் இதுவும் சேம் தான். ஏன் நான் இந்த மாதிரி எழுதுறேன்னா இங்கே பாருங்களேன் 15 நாளில் அவர் ஒரு வேலையை முடிக்கிறான்னா அந்த 15 நாள் தான் கீழே வருது. 1/15 இருந்தால் தான் ஒரு வேலையை வந்து அவர் 15 நாளில் முடிக்கிறாரோ 1ன்னு இருந்தால் தான் ஒரு வேலையை நம்மளால் எழுத முடியுது. அப்போ இந்த ஒரு வேலையாக அவங்க 20/3 நாட்கள்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ 1/ன்னு எழுதிக்கிறோம் ஓகேவா. அப்போ 20/3 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஆனால் இங்கே 20/3 இல்லாமல் மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம் 6 3s are 8 ரிமைண்டர் 2/3 கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் இதே வந்துடும். 6 3s are 18 18 + 2 20/3 வருது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 6 2/3 ஓகேவா. சம் பார்த்துட்ருக்கோம். A can do a work in 45 days. He work it for 15 days and then B alone finish the remaining work in 24 days. Find the time taken to complete the 80% of the work if they work together. A ஆனவர் வந்து ஒரு வேலையை 45 நாட்களில் முடிக்கிறாரு. 15 நாட்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாரு. அப்புறம் B ஆனவர் மீதம் இருந்த வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒரு வேலை 2 பேரும் இணைந்து வேலை செஞ்சால் 80% முடிக்க ஆகும் நேரம் கேட்குறாங்க. இப்போது நான் எது கொடுத்தாலுமே நம்ம 1 day ஒர்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அப்போ ஏவோட 1 day ஒர்க் பார்த்திங்கன்னா ஏவோட 1 day ஒர்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை 45 நாட்கள்னால் அப்போ 1/45 வரும் ஓகேவா. அவர் எத்தனை நாள் வேலை பண்ணியிருக்காரு 15 days. அப்போ 1 day வந்து இவ்வளோனா 15 daysக்கு நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிடணும். 15 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 15 × 1/45 வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3 வரும் ஓகேவா. ஸோ ஏவே வந்து 3ல் 1 பங்கு வேலையை முடிச்சிடறப்போ மீதி இருக்கிற வேலை எவ்வளோ இருக்கும் மொத்த வேலை 1 அதில் 1/3 போச்சுன்னா 1 - 1/3னா 2/3 வேலை இருக்குது மீதி இருக்கிற வேலையை. இந்த 2/3 வேலையை வந்து பி வந்து 24 நாட்களில் செய்கிறாங்களாம். அப்போ ஒரு நாள் வேலைன்னா என்ன வரும் 2/3 பியோட 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பியோட 1 days ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 24 நாட்கள் 2/3 பங்கு வேலைன்னா ஒரு டே வேணால் 2/3 / 24ன்னு வந்துடும் கரெக்டாக. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/12 1/36ன்னு வந்துடுது. ஸோ 2 பேரோட 1 day ஒர்க்கும் எனக்கு தெரியும். அவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ A + Bயோட 1 day ஒர்க் கண்டுபிடிக்கலாமா. A + Bயோட 1 day ஒர்க் அப்போ எவ்வளோ வரும் 2 ஆட் பண்ணுங்கள் 1/45 + 1/36 ஓகேவா. ஸோ 9 நாங்கள் காமனாக இருக்கனால வெளியே எடுத்துடுறேன். அப்போ இது 1/5ன்னு வரும் இது 1/4ன்னு வரும் கரெக்டாக. திரும்ப இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா 4 ஒரு 5 9/20ன்னு வரும். இந்த 9 கேன்சல் ஆகி 1/20ன்னு வரும் ஓகேவா. அப்போ 2 பேரும் சேர்ந்து 20 நாளில் முடிப்பாங்க ஓகேவா. கீழே இருக்கிறத நம்ம எப்போயுமே எடுத்துக்கணும் 20 நாட்கள். அப்போது 20 நாட்கள் முடிச்சிருவாங்க ஒரு வேலையை. ஆனால் அவங்க அதை கேட்கல. இதுலேயும் 80% தான் கேட்குறாங்க. மொத்த வேலையை முடிக்கணும்னா அவங்க ஒரு வேலையை 20 நாட்களில் முடிச்சிருவாங்க. அவங்க அதை கேட்கல ஓகேங்களா. இதில் 80% கேட்குறாங்க. அப்போது 80% ஆஃப் 20 daysக்கு கண்டுபிடிங்க. 80% ஆஃப் 20 daysனால் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 5 80 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16 daysன்னு வரும். அப்போ 80% முடிக்க 16 days ஆகும் ஓகேவா.